அவர் வந்தாலே போதுங்க ஸ்க்ரீனில், அவர் வந்து கை அசைச்சாலே போதும், அந்த பாட்டில் வர மாதிரி அவர் முடி அப்படி சிலிப்பி விட்டாரா முடிஞ்சு போச்சு. கூஸ் பம்ப்ஸ் தான், நரம்பு தெரிக்கும், நரம்பு புடைக்கும், தேட்டர் கிளியும், ஸ்க்ரீன் உடையும், எல்லாம் நடக்கும். விஜய் ஆடுற மாதிரி தலைவர் ஆடுவாருங்களா? ஆட முடியாது. அது சொல்கிறேன், ஆட முடியாது. பாட்டு கேட்டு வந்தே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான், அப்படியே பொட்டச்சிக்கிட்டு வருது. உண்மையிலே பாட்டில் வர மாதிரி நரம்பலாம் வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, தெறிக்க விட போகிறாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து மியூசிக் வைஸ் சொல்கிறேன், லிரிக்ஸ் வைஸ் சொல்கிறேன் நான். வேற லெவல் மாசு, மாஸ் தலைவர்னாலே மாஸ் தான். ரிங்டோனே வந்து ஜெயிலர் அந்த ஹுக்கும் அந்த பிஜிஎம் தான் வச்சிருப்பேன். நான் விஜய் ரசிகர் தான், நான் அந்த ஒரு இதுதான் வச்சிருப்பேன் நான். ஆனால் வந்து இதில் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நமக்கு ஒரு வைப் ஆகிடுச்சு, மறுபடியும் ரிப்பீட் மூடில் கேட்குற ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மலேசியா வாசுதேவனோ எஸ்பிபியோ மனோ சாரோ யார் பாடினாலும் அவர் பேக்ரவுண்டு அதுக்கு வந்து அவருக்கு செட் ஆகிடும். அதுதான் வந்து அவரோட ஸ்பெஷல். அதுக்கேற்ற மாதிரி அவர் டான்ஸ் ஸ்டெப் போட்டுருவார். சிம்மாசனம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு வைப் பண்ணுவார் பாருங்க, அது சரி வைப்பாக இருக்கும் எண்டிங்கில். தலைவருக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ஃபயராக அடிக்கிறாருன்னு தெரில, மற்ற ஆக்டருக்கு இந்த அளவுக்கு அடிக்க மாட்டாரு. வேட்டையன் பாட்டு உண்மையிலே வேற லெவலில் தெறிக்க விட்டாரு அனிருத்து. உண்மையிலே அடின்னு அடிச்சு பிரிச்சிருக்கான் மனுஷன், ட்ரம்ஸ் கிம்ஸ்லாம் கிழிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் விட்டுக்கிட்டு. அது எப்படி ரஜினி தலைவருக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ஃபயராக அடிக்கிறாருன்னு தெரில, மற்ற ஆக்டருக்கு இந்த அளவுக்கு அடிக்க மாட்டாரு. வேற லெவல் பண்ணிட்டாரு. பாட்டை கேட்டோடனே என்னடா இப்படி நம்ம வந்து ஜெய்பீம் டைரக்டர் இது ஒன்றோன்னா சரி ஒரு மாதிரி போகும் படம் இதாக போகும்னு பார்த்தோன்னா நல்ல வைப்பாக அடிச்சிருக்காரு. பாட்டு வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டு வந்தே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான், அப்படியே பொட்டச்சிக்கிட்டு வருது. உண்மையிலே பாட்டில் வர மாதிரி நரம்பலாம் வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, தெறிக்க விட போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ரொம்ப வெயிட் பண்ணுறோம். இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக வெயிட்டிங். மஞ்சு வாரியர் எப்படி இருக்காங்க? மஞ்சு வாரியர் சூப்பராக இருக்காங்க. மஞ்சு வாரியர் டான்ஸ் ஆடிருக்காங்க, சூப்பராக ஆடிருக்காங்க, நல்லா இருக்காங்க, வேற லெவலில் இருக்குங்க. பார்க்கும்போதே கலகலப்பாக இருக்குது. தலைவர் டான்ஸ் ஆடிருக்காங்க, சூப்பராக ஆடி இருக்காரு. அவர் வந்தாலே போதுங்க ஸ்க்ரீனில், அவர் வந்து கை அசைச்சாலே போதும், அந்த பாட்டில் வர மாதிரி அவர் முடி அப்படி சிலிப்பி விட்டாரா முடிஞ்சு போச்சு. கூஸ் பம்ப்ஸ் தான், நரம்பு தெரிக்கும், நரம்பு புடைக்கும், தேட்டர் கிளியும், ஸ்க்ரீன் உடையும், எல்லாம் நடக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க வயசாயிடுச்சு 74 வயசு, அடுத்த வருஷம் 75 வயசு, ஃபீல்டுக்கு வந்து 50 வருஷம்னு சொல்லுவாங்க. 50 வருஷம் ஆனாலும் சரி, 75 வயசு ஆனாலும் சரி, தலைவர் ஸ்க்ரீனில் வந்து எப்படி ஆடுறாரு பாருங்க, எவ்வளோ ப்ரெசன்டேஷனாக இருக்கு பாருங்க. இத்தனை வயசில் இப்படி ஒரு டான்ஸ், அதுவும் ஒரு குத்து பாட்டுக்கு இப்போ ஒரு குத்திருக்காரு பாருங்க, வேற லெவல் ஆடி இருக்காரு. கோரியா யாருங்க? தினேஷ் மாஸ்டர் வேற லெவல். வாட்ஸ்அப் சூப்பர். மனசுல ஆயோ அந்த மலையாளத்தை அதான் அந்த ஜெயிலரில் ஒரு வில்லன் மனசுல ஆயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும், அதை அழகாக கேட்ச் பண்ணி அழகாக வச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது, வேற லெவல் மாஸ் தலைவர்னாலே மாஸ் தான். மலேசியா வாசுதேவன். ஆமாங்க, மலேசியா வாசுதேவன் வாய்ஸில் ஏஐ மூலயமா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இனோவேட்டிவாக யோசிச்சிருக்காங்க. எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில. வழக்கமாக நம்ம வந்து தலைவர்னாலே எஸ்பிபி வாய்ஸ் தான் நமக்கு மைண்டுக்கு வரும். இந்த பாட்டில் மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் நல்லா பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர் அவர் தான் குக்கும் எழுதினார் அவர் தானே. அப்புறம் நாரெடி தான் பாட்டு பண்ணியிருக்காங்க. அதான் குக்கும் எழுதினார். ஏற்கனவே குக்கும் பாட்டு வந்து பயங்கர வைப் ஆகி அப்போ சில்லறை செதற விட ஆரம்பிச்சவர் தான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே. இன்ன வரைக்கும் அதே வைப்லேயே இருக்கும். நல்லா எழுதியிருக்காருங்க, சூப்பராக எழுதுறாரு, சூப்பர் சுப்பு. அப்புறம் இந்த விஜய்க்கு எழுதுறாரு நாரடி தான், அவரும் எழுதியிருக்காரு போல, சேர்ந்து எழுதியிருக்காங்க போல. 2 பேரும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் இருந்தாலே அது மேஜிக் தான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அனிருத் உண்மையிலே வேற லெவல் பண்ணிட்டாரு. அனிருத் எப்படி ரஜினிக்கு மட்டும் எப்படி சார் இப்படி போடுறீங்க, எங்களுக்கு தெரியல சார், சொல்லிக் கொடுங்க சார் எங்களுக்கு. மற்ற ஆக்டருக்கு இதே மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும். இந்தியன் டூலாம் வச்சு செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். கேமியோ மாதிரி வந்திருக்காரு அனிருத், நல்லா இருக்கு. சாங்கில் கேமியோ மாதிரி வராங்க, படத்தில் வராங்கனால என்னன்னு தெரியல. ஸோ எப்போ வரப்போகுது சாங்கு, எப்போ கிளைமேக்ஸ் சாங்கா இல்லை கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர சாங்கா, இப்படி குத்துப்பாட்டாக இருக்குது. எப்போதும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் வரும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டு வேறு லெவல். எங்கடா தலைவர் எப்படி காட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு வேறு லெவல் மாசாக கட்டியிருக்காங்க. அழகாக இருக்கார், சூப்பராக இருக்கார், சூப்பராக இருக்குது, செம மாசாக இருக்குது கெட்டப்பு. தலைவர் கெட்டப்பு சொல்ல வாங்க வேணும், வேறு லெவலுங்க. அவர் வந்தாலே வேறு லெவலுங்க. இன்றைக்கி தாங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கோட் ஷூட்டு போட்டு வேறு லெவல். அவர் அப்பையிலேருந்தே வேறு லெவலுங்க. மஞ்சு வாரியர் ஏங்க மஞ்சு வாரியர் சூப்பராக இருந்தாங்க. சாரியில் செம்ம டான்ஸு, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் நல்லதாக இருந்துச்சு கேட்க. அனிருத் வந்து மியூசிக்கு ரஜினி கம்போஸ் பண்ணும்போது வந்து ஜெயிலரோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கும்போது வந்து ஜெயிலருக்கெல்லாம் கேட்கும்போது வந்து நல்லா கொஞ்சம் கேட்க நெக்ஸ்ட் டைம் போட்டு கேட்டுனே இருக்கணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு டைம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இருக்க பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
கேட்கணுன்னே இருந்துச்சு. இன்னொரு டைம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே இருந்துச்சு. எல்லோரும் இப்போது அந்த ஒரு ஏஐ மூலமாக வந்து எல்லோரும் பாட வைக்கிறது வந்து இப்போது ரெகுலர் ஆகிடுச்சு. ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அவர் வந்து பேட்டை படத்தில் ஆனது தான் ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஏதோ ஓகே அப்படின்ற அளவுக்கு தோணுது. ப்ரோ நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? நம்ம வந்து விஜய் ஃபேன். நம்ம விஜய் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். கோட்டு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. எப்படி சாங்லாம் எப்படி இருக்கு? சாங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு சாங் தவிர. டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? டான்ஸ் எல்லாம் சொல்ல வேணும், தரோல பயங்கரமாக இருக்கும் தளபதி பொறுத்த வரைக்கும். தலைவர் இதில் எப்படி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன்? தலைவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. தளபதியை கம்பேர் பண்ணுறப்போ தலைவர் பாட்டுதில் எப்படி? நீங்கள் வந்து டான்ஸுக்குன்னு வந்து தளபதியும் தலைவரையும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டான்ஸ் வேறு டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? விஜய் ஆடுற மாதிரி தலைவர் ஆடுவாருங்களா? ஆட முடியாது. அது சொல்கிறேன், ஆட முடியாது அந்த அளவுக்கு. ரோட்டில் வர்ற பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, அது கூட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது மனசில். நான் பாட்டு லிரிக்ஸ் வந்து நான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல வரல. நான் எல்லாமே சூப்பர். நீங்கள் அதை கேட்டிங்களா? ஏஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸு, இந்த சரௌண்டிங்கெல்லாம் வந்து கோட்டை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஓகேங்களா? ஸ்பார்க் பாட்டை கூட ஓகே தான். எனக்கு வந்து கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சாங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாங், இது ரெண்டுமே நான் வந்து யாருமே குறை சொல்ல விட மாட்டேன். நான் எப்போயுமே வந்து ஃபேமிலி சாங்காக இருக்கட்டும், அந்த ஒரு சாங் தவிர இது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து எல்லா சாங்கும் வந்து எப்படி வரும்னு தெரில. இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு ஓகே தான். எனக்கு என்னென்னா வந்து ஜெயிலர் படத்தில் போட்ட சாங் எல்லாமே எடுத்திங்கன்னா என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஜெயிலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் முத கொண்டு ரிங்டோனே வந்து ஜெயிலர் அந்த ஹுக்கும் அந்த பிஜிஎம் தான் வச்சுருப்பேன். நான் விஜய் ரசிகர் தான். நான் அந்த ஒரு இதுதான் வச்சுருப்பேன் நான். ஆனால் வந்து இதில் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஒரு டைம் கேட்குறது அது வந்து அப்படியே கண்டினியூட்டாக கேட்டுகிட்டே இருக்கணும். எப்படி சொல்கிறது, அதுதான் சொல்கிறேன் நான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அது கேட்கும்போது. நம்ம வந்து ஜெயிலர் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அனிருத் போட்ட சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்காக இருக்கட்டும், ரஜினிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கணுன்னே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் கம்மி அப்படியே வந்து. அந்த ஜெயிலர் பாட்டு எழுதுன லிரிக்ஸ் அவரும் நான் ரெடி தான் பாட்டு எழுதுனாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதில் ஹுக்கும் எழுதினார்ல அவரும், நான் ரெடி தான் வரவான்னு எழுதியிருந்தார்ல அவரும். நான் சொல்கிறது வந்து மியூசிக் வைஸ் சொல்கிறேன், லிரிக்ஸ் வைஸ் சொல்லலை. நான் லிரிக்ஸ் வைஸ் ஓகே தான் எனக்கு. நான் சொல்கிறது வந்து மியூசிக் வைஸ் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து ஜெயிலருக்கும் இதுக்கும் நான் கம்பேரிசன் பண்ணல. ஜெயிலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹைப் அதிகமாக இருக்குது. நான் இப்போ கூட என் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஜெயிலர் வந்து. ஆனால் வந்து கேட்கணும் அப்படின்னு தோணலை. மேபி மூவி கிட்ட போகும்போது வந்து கேட்க நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கலாம். பாட்டு கேட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு வைப் ஆகிடுச்சு. மறுபடியும் ரிப்பீட் மூடில் கேட்குற ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த குறிப்பாக அந்த சாங்கில் எண்டிங்கில் தலைவர் அந்த அந்த ஒரு சோபாவில் உட்காந்து ஒரு ரியாக்ஷன், சோபான்னு சொல்ல முடியாது, ஒரு அரண்மனை, ஒரு ராஜாவோட ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு வைப் பண்ணுவார் பாருங்க, அது சரி வைப்பாக இருக்கும் எண்டிங்கில். அந்த வைப்போட மஞ்சு வாரியர் டான்ஸ் ஆடுவாங்க, அதுவுமே செம்மையாக இருக்கும். அப்புறம் ரக்ஷனுக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரக்ஷன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் பட்டை கலைப்புறாரு அனிருத், தலைவருக்குனால ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக போட்டுருக்காரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த லிரிக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பர் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த மனசில் ஆயும் அது கேரளா ஃபேன்ஸையும் கவர் பண்ணி மாசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்லலாம் பார்க்குறப்ப நிறைய கேரளா ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவு ரொம்ப ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கு பாட்டு. மியூசிக், லிரிக்ஸ், மியூசிக் எல்லாமே தரமாக இருக்குது. நான் ரெடி தான் பாட்டு போட்ட அந்த லிரிக்ஸிஸ்ட் அவருமே இருக்கார். டான்ஸு, அதாவது தலைவர்னாலே ஒரு மாதிரி அவரோட ஸ்டைலில் ஒரு டான்ஸ் பண்ணுவார், ஸ்லோ மோஷனாக சூப்பராக. அந்த டான்ஸும் இதில் இருக்குது. தினேஷ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. பாட்டு ஃபுல்லாகவே வைப்பாக இருக்குது. அனிருத் வர அந்த ஒரு சின்ன போர்ஷன் கூட சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே லைக் பண்ணுறதுக்கு தலைவர் கெட்டப்பு வேறு லெவலில் இருக்குது. செம்ம மாசாக இருக்காப்புல. அந்த துண்டு போட்டுட்டு அந்த கோட் ஷூட்டு வேறு லெவல் மாசா. பேட்டையோட வைப்பை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மாசாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற பாட்டாக இருக்குது. தேட்டரில் வந்து இது வேறு லெவல் வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் வைப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து ஆடியோவில் கேட்கறதுக்கும் விஷுவலாக பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம தியேட்டரில் போய் பார்த்தா தான், இல்லை ஃபுல் விஷுவல் ட்ரீட்டை வந்து ஏதாவது ட்ரெய்லர் பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல் வைப்பாக தெரியும். நம்ம இதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால்
எதிர்பார்த்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதில் தலைவர் டான்ஸ் பார்த்தீங்களா? டான்ஸ் அவர் தலைவர் எப்பவுமே டான்ஸ் 2 ஸ்டெப்பு தான் போடுவார். அந்த 2 ஸ்டெப்பே எங்களுக்கு போதும், அதே போதும். ஏன்னா வந்து அவர் டான்ஸ் ஆடணும் இல்லை, வந்து சும்மா ஒரு ஸ்டெப்பு போட்டாலுமே போதும். அனிருத்னாலே வந்து தலைவருக்குனாலே அனிருத் வேறு மாதிரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ ஜெயிலருக்கு அப்புறம் இது அப்படிங்கும்போது இது எப்படி? இந்த பாட்டு வந்து ஜெயிலர் அளவுக்கு இல்லைன்னு தான் என் மைண்டில் ஃபீல் ஆகுது. பட் எது இருந்தாலும் இப்போ வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அனிருத் ஓகே, விக்ரம் ஜெயிலர் இது 2 கொடுத்துட்டாரு. பட் இந்தியன் 2ல் விட்டுட்டாரு. மேபி இதே மாதிரி கோட்டில் கூட யுவன் சங்கர் ராஜா சரியாக போடல. கோட்டுக்கு வந்து அனிருத் கொடுத்துருக்கலான்னு அது ஒரு கருத்து இருக்குது. லிரிக்ஸ் யார் எழுதுறாங்களோ இல்லையா அது நம்மளுக்கு வேணாம், ஆனால் அந்த பாட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா கூட கொஞ்சமாவது வைப்பாக இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விஷுவலாக பார்த்தா தான் இது வந்து ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் வேட்டையனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் வேட்டையன் வந்து தலைவர் படம் வந்து 30 இயர்ஸாக பார்த்துன்னு இருக்கிறேன். ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா காலத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு டே பார்த்துருவோம், இல்லை ஃபஸ்ட்டு வீக்காவது பார்த்துருவோம். எப்படியாவது டிக்கெட் கிடைக்கலாம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வந்து வேட்டையனுக்காக பயந்துன்னு கங்குவா கூட ரிலீஸ் பண்ணாது போயிட்டாங்க, தலைவர் பார்த்து பயந்துட்டு. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஒன்று. ப்ளஸ் மலேசியா வாசுதேவன் சார் பாடிக்கிறாரு இல்லை, அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த ஊர்காவலன் ஒரு படத்தில் வந்து ரஜினி சாருக்கு இட்டு கொடுத்தாரு மலேசியா வாசுதேவன் சார். அது அதிசய பிரிவெல்லாம் அவர் தான் பாடிக்கிறாரு ரஜினி சாருக்கு நிறையா பாட்டு. அதனால் அப்போ வந்து பீக் ஆகிட்டார் ரஜினி சாரும் அவர் வாய்ஸில். இல்லை ரஜினி சாருக்கு யாருப்பா பேக்ரவுண்டு கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அப்போ அவரே பாடுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பிபி பாடினாலும் அருணாச்சலத்தில் அதாண்டா இதாண்டா பாட்டும் ரஜினி சார் பாடின மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அவருக்கு யார் கொடுத்தாலும் அது செட் ஆகிடும். மலேசியா வாசுதேவனோ எஸ்பிபியோ மனோ சாரோ யார் பாடினாலும் அவருக்கு பேக்ரவுண்டு அதுக்கு வந்து அவருக்கு செட் ஆகிடும். அதுதான் வந்து அவரோட ஸ்பெஷல். அதுக்கேற்ற மாதிரி அவர் டான்ஸ் ஸ்டெப்பு போட்டுருவார். இன்னும் ஒன்று அப்போலாம் பாட்டு புரிஞ்சுதே, இப்போ கொஞ்சம் பாட்டு புரிய மாட்டேங்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு சின்ன வருத்தம்.